நான் இன்னைக்கு உங்கள் கூட பேச போகிறது 2021 திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் திரு கமலஹாசன் அவர்களை கோயம்புத்தூரில் தோற்கடிச்சிருப்பாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாருமே என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, எவ்வளோ பிரபலமான திரு கமலஹாசன் அவர்களை இவங்க எப்படி தோற்கடிச்சாங்க அப்படின்ட்டு. நான் கூட அப்படி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் இப்போ சமீபத்தில் வானதி சீனிவாசன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் பெண் தலைவர்கள் மேலும் ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால நான் அவங்களோட பேட்டியை பார்த்தேன். பார்க்கும்போது அவங்க ஆர்எஸ்எஸ் மேலே எவ்வளவு கொள்கை பற்றுதல் கொண்டவர்களாகவும் பிஜேபியோட ஆரம்ப காலகட்ட வளர்ச்சியில் எவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் தன்னோட கொள்கைக்கு ஒத்த ஒரு மனிதரையே அவங்க திருமணம் செஞ்சுட்டு அவங்க குழந்தைங்களும் அவங்களோட வளர்ச்சிக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இதில் இருந்து எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான் தெரிஞ்சுது. உங்கள் முன்னாடி நிற்கிறது எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும், பிரபலமானவர்களாக இருந்தாலும், பணம் படைத்தவர்களாக இருந்தாலும், நீங்கள் கடின உழைப்பாளியாகவும் விடாமுயற்சி கொண்டவர்களாகவும் உங்கள் குறிக்கோளில் தெளிவானவர்களாகவும் இருந்தால் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சமும் அந்த கடவுளும் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. நன்றி.